بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் ரஹ்மத்துனுடைய பத்தை கடந்து நாம் அடுத்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்துனுடைய பத்தில் என்னென்னெல்லாம் நலவுகள் இருக்கிறதோ அத்துணை நலவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் தந்தல் புரிவானாக. நேற்றைய தினத்திலே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த 10வது ஜுசுவினுடைய விளக்கங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை நேற்று. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய ஜுசுவினுடைய அந்த தொடர்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதில் ஆரம்பமாக அல்லாஹு தஆலா நேற்றைய தினத்தில் ஓதப்பட்ட அந்த 10வது ஜுசுவில் 10வது தராவிகில் ஓதப்பட்ட அந்த 10வது ஜுசுவினுடைய சில பகுதிகளை அதில் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான். பொதுவாக ஒரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், சிந்தனைகளுடைய போக்குகளை குறித்து நமக்கு அது சொல்லித் தருகிறது. நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்முடைய ஆசிரியர்களோ ஒரு குறிப்பிட்ட அளவில் நமக்கு அவர்களுடைய அந்த அறிவை அவர்களுக்கு தெரிந்த அந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியும். முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அவர்களால் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், படிப்பதற்கு, எழுதுவதற்கு, கிதாபுகளை, புத்தகங்களை வாசிப்பதற்குரிய அறிவுகளை அவர்கள் சொல்லித்தரலாமே ஒழிய ஒரு மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை யாராலும் இன்னொரு மனிதனுக்கு அவ்வளவு எளிதாக சொல்லித்தர முடியாது. அதனால்தான் சொல்லுவார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆனு சையு அல்லிமுஹும் குல்ல ஷை. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள், அத்தோடு போதும். அது அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா பகுதிகளையும் சொல்லிக் கொடுத்து விடும். அல் குர்ஆனு யு அல்லிமுஹும் அல் குர்ஆனு குல்ல ஷை, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். அதில் இந்த வசனத்திலே நாம் இந்த 10வது ஜுசுவினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எப்படி சிந்திக்கணும், எப்படி யோசிக்கணும், நம்முடைய சிந்தனையுடைய பாங்குகள் எப்படி இருக்கணும். இதுவரையும் அப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இதை படித்துக் கொள்ளுங்கள். அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃஷலு வ தذهب ரீஹுக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு வழிபடுங்கள். வலா தனாஸஉ, உங்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு கொள்ளாதீர்கள். அது ஒரு மோசமான செயல். பெருமானார் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய கோபங்களில் மிக கடுமையான கோபம் யார் மீது என்று சொன்னால் அல் அலத்துல் ஹசிம் என்று ஹதீஸிலே வருகிறது. கடுமையாக தர்க்கிக்கக்கூடியவன், எதற்கெடுத்தாலும் தர்க்கம், எதை பேசினாலும் தர்க்கம், எதை பேசினாலும் குதர்க்கம். இப்படி ஒரு சிந்தனையை குர்ஆன் சொல்லித்தரவில்லை, ஹதீஸ் சொல்லித்தரவில்லை, படைத்த அல்லாஹ் சொல்லித்தரவில்லை, நமக்கு வழிகாட்டி பெருமானார் நமக்கு சொல்லித்தரது. எதுக்கெடுத்தாலும் குதர்க்கம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் அந்த நோய் வளர்ந்திருக்கிறது. யார் எதை பேசினாலும் உடனே அதற்கு ஒரு குதர்க்கமான கருத்து, அதற்கு மாறுபாடான கருத்து, அது சொல்றதுல ஒரு சந்தோஷம். அது நம்முடைய பெருமானார் நமக்கு காட்டிய ஒரு வழி அல்ல. அதில் சொல்றாங்க, பலா தனாஸவு, எதற்கெடுத்தாலும் அப்படி ஃபதஃஷலு, நீங்கள் அப்படி எதற்கெடுத்தாலும் தர்க்கம் புரிந்தால் கோழைகளாக ஆகி போயிடும். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபதஃஷலு வ தذهب ரீஹுக்கும், உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி காணாமல் போய்விடும். வஸ்பிரு, எல்லாவற்றையும் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் போருங்க. வஸ்பிரு, அல்லாஹ் சொல்றான், வஸ்பிரு, சகித்துக் கொள்ளுங்கள், பொறுங்கள், அமைதியாக இருங்கள். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக் எல்லாம் வந்த பின்னாடி நம்ம மக்கள் எதுக்கு நம்ம போராடுறோம், என்ன எண்ணத்துக்கு நம்ம பேசுறோம்னே தெரியல. எதுக்கெடுத்தாலும் தர்க்கம். யாராவது ஒருத்தர் ஏதாவது போட்டால் உடனே அதுக்கு ஒரு தர்க்கம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்ற ஒரு வசனத்தை இந்த 10வது ஜுசுவிலே அல்லாஹ் தஆலா நமக்கு, இது ஒரு சிந்தனை மாற்றம், இது ஒரு சிந்தனை போங்கு. இதை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். குர்ஆனை அடிப்படையாக நாங்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்களுடைய சிந்தனை இப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, அடுத்து சொல்றான். அதுக்குரிய வழி என்ன தெரியுமா? அடுத்து அதே சூரா, அதே குர்ஆனிலே அடுத்த பக்கத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மாற்றத்தையும் ذلك بأن الله لم يكن مغيرا نعمة, எந்த ஒரு நிஅமத்தையும் அல்லாஹ் மாற்ற أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. அதை குறித்தான உங்களுடைய சிந்தனை போங்குகள் மாறி போய்விட்டால் அல்லாஹ்வும் தன்னுடைய நிலையை மாற்றி விடுவான். அவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளையும் மாற்றி விடுவான். எத்தனை நிஅமத்துகளை அனுபவித்தோம், எத்தனை நம்முடைய கரங்களை விட்டு போனது நமக்கு தெரியாது. இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிப்பதற்காக வேண்டி பெருமானார் வெளியே வருகிற நேரத்தில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் தர்க்கம், வாக்குவாதம். அதில் அந்த லைலத்துல் கத்ருடைய மிகப்பெரிய நசீப் இந்த சமூகத்தை விட்டு போனது. அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியங்களை இறைவனை அறிவான். ஆனால் அந்த சம்பவத்தை குறித்து ஹதீஸ்களில் எழுதும்போது எழுதுகிறார்கள், 2 பேருடைய அந்த சண்டைகள் தான் இந்த நிஅமத் இந்த சமூகத்தை விட்டு போனதற்கு காரணம். அப்ப சிந்தனை ரீதியான ஹத்தா யுகையுரு மா பிஅன்ஃபுஸிஹிம், உங்கள் சிந்தனையை மாற்றாமல் நான் உங்களை மாற்றுவதில்லை என்று இறைவன் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அதற்கு அடுத்தபடியாக அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வசனத்தை சொல்லுகிறான். இன்றைக்கு 2020 இந்த சமூகத்திற்கு மிகவும் தேவையான ஒரு வார்த்தை. அந்த 10வது ஜுசுவிலே இறைவன் சொல்றான், லா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு சபகு. அந்த அல்லாஹ்வினுடைய இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், படைத்த அந்த இரட்சகனை மறுக்கக்கூடியவர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். லா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு, யார் இறை மறுப்பாளர்களாக படைத்த ஏகனை ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நினைக்க வேண்டாம். சபகு, தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் லா யுஜிசூன். அடுத்து இன்னஹும் லா யுஜிசூன், அவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாரே, யார் அல்லாஹுக்கு பயந்து சத்தியத்தை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது. இது இறைவன் சொல்லி, இறைவனுடைய வாக்கு நமக்கு சொல்லி தருவது. அன்னஹும் லா யுஜிசூன், அது யாரை பார்த்து சொல்லுகிறது? இந்த படைப்பாளனுடைய வார்த்தை யாரை பார்த்து பேசுகிறது? அந்த படைப்பாளனுக்கு அடங்கி ஒடுங்கி அவன் சொல்லுகிற விதத்தில் எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறது, இன்னஹும் லா யுஜிசூன். உலகத்தில் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, யார் உங்கள் முன் நின்றாலும் சரி, உங்களை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது. எதுவரை உங்களுடைய ஈமானில், சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்களோ, அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையில், அதே போன்று பெருமானாரின் மீது உண்டான நம்பிக்கையில், இந்த ஷரியத்தினுடைய நம்பிக்கையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை எவராலும் தோற்கம் அடிக்க முடியாது. இது இறைவன் வகுத்த நியதி என்பதை இந்த 10வது ஜுசுவினுடைய இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். சொல்லித் தந்து விட்டு அதற்குரிய அந்த விதை என்ன தெரியுமா? அது அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அப்படி நிலைத்திருப்பதற்குரிய விதை, அந்த வித்து என்ன தெரியுமா? அதை நான் சொல்லி தரேன். யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா? யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல், அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். நபிக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ்வை தவிர இன்னொரு வழிகாட்டுதல், இன்னொரு இடம் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த 10வது ஜுசுவினுடைய வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னும் ஒரு முக்கியமான வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூராவிலே, இந்த 10வது வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னல்லதீன ஆமனு வ ஹஜரு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் வல்லதீன ஆவவ் வ நஸரு உலாயிக பஅதுஹும் அவ்லியா பஅத். சகோதரர்களே, இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது நாம் நினைத்தபடியெல்லாம் வாடுவதல்ல. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதை சொல்லித் தருகிறது, குர்ஆன் நமக்கு எதை வழிகாட்டுகிறதோ அதுதான். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள்னா யாரு தெரியுமா? அவங்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்களுடைய போக்கு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அவர்களுடைய நடவடிக்கையும் சிந்தனையும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டு எவர்கள், வஹஜரு, அல்லாஹுக்காக வேண்டி தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு எவர்கள் வெளியேறி சென்றார்கள், வஜாஹது பி அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளால் அவர்கள், அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், வல்லதீன ஆவவ்,
அடுத்து இன்னொரு கூட்டம் அவர்களை அரவணைத்து நஸரு அவர்களுக்கு உதவி செய்தார்களோ, மக்காலிருந்து தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனவர்கள், அதே போன்று மதீனாவிலே அவர்களை அரவணைத்து கொண்டவர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தையும் பற்றி எல்லாம் பேசுகிறான். உலாஇக பஅதுஹும் அவுலியாஉ பஅத், இவர்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திற்கு நட்பு, அவர்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் தோழமைக்குரியவர்கள், தோழர்கள் என்ற ஒரு வாசகத்தை எல்லாம் சொன்னான். வல்லதீன ஆமனு லம் யுஹாஜிரு, அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஇனிஸ்தன்சருக்கும் ஃபித்தீனி ஃபஅலைக்குமுன் நஸ்ரு இல்லா அலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாக் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத், எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ, படைத்தவனை நம்பவில்லையோ, படைத்தவனை குறித்தான சந்தேகத்தில் இருக்கிறார்களோ, அவன் நம்மை மறுமையிலே எழுப்பி கேள்வி கேட்பான் என்பதிலே சந்தேகத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எவர்கள் இறைவனை நம்பினார்களோ, இறைவனுடைய தூதை நம்பினார்களோ, குர்ஆனை ஹதீஸை ஏற்றார்களோ, அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள். படைத்தவனை ஏற்காதவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியா இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்த் வ ஃபஸாதுன் கபீர். ஒரு பெரிய செய்தியை ஒரு டோர் ஓப்பனர், ஐ ஓப்பனர்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் மட்டும் உங்களுடைய தோழமையை இப்படி அமைத்துக் கொள்ளாவிட்டால், இந்த சத்தியத்தில் நிற்கிறவர்களோடு நீங்கள் கைகோர்த்து நிற்காவிட்டால் சில சிரமங்கள் வரும், அவர்களை புரிந்து கொள்வதில் சங்கடங்கள் வரும், உங்களை அவர்கள் புரிந்து கொள்வதில் சங்கடங்கள் வரும், அதெல்லாம் பொறுத்துக்கணுங்க. அல்லாஹ் உங்களை போன்றே இறைவனை நம்பியவர்கள், படைத்தவனை நம்பியவர்களோடு கைகோர்ப்பதில் சில சிக்கல்கள் வரும். அதனால நீ வேற நான் வேற, நீ வேற குரூப் நான் வேற குரூப், நீலாம் வேற, நான்லாம் வந்து சுத்தமான முஸ்லீம்கள், நீங்கள்லாம் அசுத்தமான முஸ்லீம்கள், அல்லது உங்க கூட நாங்கள் சேர மாட்டோம், உங்களுடைய ஹதீஸும் குரானும் வேறு, என்னுடைய ஹதீஸ், இப்படிலாம் போகக்கூடாதுங்கிறது இந்த வசனம். நீங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்க வேண்டும், என்ன வந்தாலும் அவர்களோடு சகித்து பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் உடனே அல்லாஹ் சொல்றான், இல்லா தஃஅலு, அப்படிப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்யாவிட்டால் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இந்த உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக ஆவீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். வார்த்தைக்கு 100 தடவை குர்ஆனையும் ஹதீஸ் என்ற போர்வையில் நாம் பேசிக்கொண்டு இந்த வழிகளை பின்பற்றாவிட்டால், நீ யாரோ நான் யாரோ, நான் சலாம் சொல்ல மாட்டேன், நீ சலாம் சொன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ வந்து இஸ்லாத்திலே இல்லை, இவரை பார்த்து நீ அவர் இஸ்லாத்திலே இல்லை, என்ன ஒரு மோட்டிவ்ல நம்ம இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க எப்படி யாரை இஸ்லாத்தில் கொண்டு வரலாம் என்று யோசித்தார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் ஒருவரை வெளியே அனுப்பலாம், உன்னுடைய காரியம் அப்படி இருக்கும். யாரும் உங்களை பற்றி அவரவர்கள் அவர்களை பற்றி யோசிக்க வேண்டும், அடுத்தவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவருடைய சிந்தனைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏற்றுக்கணும். இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, இந்த குர்ஆனை நம்பியவர்களாக நாம் இருந்தால் அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம ஏற்றுக்கணும். நல்லா சொன்னால், இப்படியெல்லாம் நீங்கள் செய்யாவிட்டால் தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இந்த உலகத்தில் உங்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். உங்களால் பிரச்சனை ஏற்படும்னா சண்டை வர்றது அப்படி இப்படி இல்லை, இந்த வர்ற கொரோனாவுக்கு கூட நீ தான் காரணமாக இருப்பாங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் எல்லா குழப்பத்திற்கும் நீங்கள் தான் காரணமாக ஆவீர்கள். அதனால தான் மௌலானா அல்லாமா அபுல் ஹசன் அலி அந்நதுவி லக்னோவில் இருக்கக்கூடிய நதுவத்துல் உலமாவினுடைய மிகப்பெரிய முன்னாள் அதனுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்த மௌலானா அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி அவங்க சொல்லுவாங்க, மாதா கஸ்ஸிரல் ஆலம் ஃபி இன்ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியால் இந்த உலகம் சந்தித்த அழிவுகள் என்ன. முதல்ல அப்படி ஒரு புக்கு எழுதினார். இந்த புத்தகம் இன்னைக்கு ஆங்கிலத்தில், உருதுல எல்லா மொழியிலையும் கிடைக்குது. மாதா கஸ்ஸிரல் ஆலம், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியால் இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்னன்னு ஒரு கிதாப் எழுதினார். அது அழகா எழுதியிருப்பார். அதில் இந்த முஸ்லீம்கள் சுமந்து வந்த இந்த வேதம் இருக்கிறதே, மதீனா மக்காவில இருக்கிற நேரத்தில் மிக சிறிய கூட்டம். அதில் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லுகிற போது சொல்லுவான், உங்களை பற்றி இந்த 10வது வசனத்துக்கு முன்னாடி அந்த சூறாவில் வருது. அதில் அல்லாஹ் சொல்றான், வதுக்குர் இத அன்தும் கலீலன் முஸ்ததஅஃபூன ஃபில் அர்த் தகாஃபூன யதஹத்தஃபுகுமுன் நாஸ் ஃபஆவாக்கும் வஅய்யதகும் பினஸ்ரிஹி வரஸககும் மினத் தய்யிபாத். மக்களை யோசித்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப சின்ன கூட்டமாக இருந்தீர்கள் மக்காவில். எப்படி தெரியுமா? முஸ்ததஅஃபூன், ரொம்ப இயலாதவர்களாக, ஃபில் அர்த் தகாஃபூன யதஹத்தஃபகுமுன் நாஸ், உங்க ஒரு சின்ன குழந்தையினுடைய கையில இருக்கிற ஒரு சாக்லேட்டை அல்லது ஒரு முட்டாயை ஒரு பறவை எப்படி ஈராய்ந்து போகுமோ, புடுங்கிட்டு போயிருமோ, அப்படி ஒரு உலகத்தினுடைய கரங்களால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தீர்கள். நீங்க ரொம்ப சின்ன கூட்டம், ஆனா நீங்க சாமானியமான ஒரு கூட்டம் அல்ல. இமாம் அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், அல் கைஃப் அல் கம் அல் கைஃப்,
நீங்கள் குவான்டிட்டியில் தான் சின்னவங்க, ஆனால் குவாலிட்டியில் நீங்கள் பெரியவங்க. அதுக்கு உதாரணம் அவர் எழுதுவார், ஒரு சின்ன ஒரு நெருப்பு என்னுடைய ஒரு துண்டு கங்கை போன்று நீங்கள் இருந்தீர்கள். ஒரு நெருப்பு கங்கை பார்த்தா சின்னதாக ஒரு துண்டாக தான் இருக்கும், அது எங்கே இருக்குன்னே தெரியாது, அது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு இலைக்கு கீழே கூட கிடக்கலாம். ஆனால் அந்த நெருப்பு கங்கு இருக்கிறதே அது சாமானியமானதல்ல. அது பத்த ஆரம்பித்தது என்று சொன்னால் ஊட்ட அழிக்கும், ஊட்டல்ல தெருவு அழிக்கும், ஊர் அழிக்கும், ஊட்டா நாட்டையே அழிக்கும். ஒரு காடுகளிலே பிடிக்கிற தீ எவ்வளவு பெரிய பாதிப்புகளை நாட்டிலே ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்தோம். உலக நாடுகளில் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன தீக்கங்கு தான். அல்லாம அவர்கள் சொல்லுவார்கள், அபுல் ஹசன் சாப் சொல்லுவாங்க, இந்த ஈமானி அந்த கங்கு இருக்கிறது ஒரு சின்ன தீக்கங்கு, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன பொறி, அது ஒரு ஒளியினுடைய சின்ன பொறி. அந்த ஒளி எவ்வளவு பெரிய பேரொளியாக ஆகி அந்த இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா புறங்களிலும் தன்னுடைய ஒளியை வீசி அடிக்க செய்து இந்த மக்களை, மனித சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் காட்டியது என்பதற்கு அது மட்டும் போதுமானது. அப்ப இது ஒரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு செய்தி. பொறுத்துக்கணும், சங்கடங்கள் வரும், சங்கடம் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டு அவர்களை அனுசரித்து அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு மிகப்பெரிய பிரதிபலனை தருவான். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் உலகம் முழுக்க தெரியும். ஒரு பெரிய ஃபித்னா வரும், ஒரு பெரிய ஃபசாது, ஒரு பெரும் அழிவு வருங்கிறான். சாதாரண அழிவல்ல இது. இந்த 10வது சூறாவிலே அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லுகிறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரத்து தௌபா, பராஅத் என்று சொல்லுகிற தௌபாவினுடைய சூறாவிலே அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அந்த சூறாவிலே பேசுகிற அல்லாஹ் சில முக்கியமான வசனங்களை, இந்த சூறா ஒரு முக்கியமான சூறா, அதில் பிஸ்மில்லா என்று சொல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு சூறா. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலே பராஅத்தும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர்களும் முஷ்ரிக்குகளை விட்டு, இறைவனுக்கு ஷிர்க் வைப்பவர்களை விட்டு, இணை கற்பிப்பவர்களை விட்டு மீண்டு கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவதனால் அந்த வசனத்தில் பிஸ்மில்லா எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வசனத்தில் அதில் பார்க்கும்போது நிறைய ஜக்காத்தினுடைய வசனங்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறாங்க. முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் தஆலா பேசும்போது வலா யக்தூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா வலா யுன்ஃபிகூனஹா இல்லா வஹும் காரிஹூன். ஒரு சிந்தனை ஓட்டத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். முனாஃபிக்குகளிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கும், அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறித்தனமாக வருவார்கள். லா யக்தூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா. வெளியில பார்க்கறதுக்கு சட்டையை போட்டிருக்கார், பேண்ட்டை போட்டிருக்கார், நீட்டா தொழுதுட்டு அப்படி வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. ஆனால் இறைவன் அதை பார்ப்பதில்லை, அவருடைய உள்ளங்களை பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய இதயத்தை பார்க்கிறான். சோம்பேறித்தனம் குஸாலா அப்படின்னு சொன்னா ஏனோ தானோ, கேஷுவல்னஸ், ஏனோ தானோ என்ற நிலை. நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, எத்தனை ரக்காயத் தொழுதார், என்ன ஓதுனார், எதுவுமே தெரியாது, ஏதோ வந்தோம் அப்படியே நின்னோம் அப்படின்னு. அது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று சொல்லுகிறாங்க. வலா யக்தூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, சோம்பேறித்தனமாக தான் வருவாங்க. அதே மாதிரி வலா யுன்ஃபிகூனஹா இல்லா வஹும் காரிஹூன், ஜக்காத்தை கொடுத்தாலும் வெறுத்துக்கிட்டே தான் கொடுப்பாங்க. அந்த ஜக்காத்து கொடுக்கறதுல அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்காது. நம்ம அல்லாஹ் இவ்வளவு பெரிய சொத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான், கொடுத்துட்டு கடைசியா ஒரு 2.5% தானே அதுல இருந்து கேட்கறான் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அது செலவு செய்யும் போது வருத்தப்பட்டுக்கிட்டே கொடுப்பான். இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணுமா, 1 லட்சம் ரூபா போகுதே அப்படின்னு, இத்தனை கோடி ரூபா அல்லாஹ் தந்தானே அப்படிங்கக்கூடிய சிந்தனை அல்ல, ஒரு 1 லட்சம் ரூபா நம்மளை விட்டு போகுதே என்ற இந்த சிந்தனை மிக மோசமானது என்று இந்த ஆயத்து சொல்லுகிறது. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதை சம்பந்தமான ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஒரு முக்கியமான வரலாறு, சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَنْ آخَذَ اللَّهَ مِنْ فَضْلِهِ وَمِنْهُمْ مَنْ آخَذَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ. நபியே, உங்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்தா நாங்கள் நிறைய அதுல இருந்து செலவு செய்வோம், நாங்கள் நல்லவர்களிலிருந்து ஆகிடுவோம், அந்த பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் நல்லவங்களாக ஆகுவோம்னு சொல்றான். ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் எப்போது தன்னுடைய பொருளாதாரத்தை தந்தானோ பகிலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிதுன், அவர்கள் அதிலிருந்து கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்ற ஒரு வரலாறை சொல்றார். இப்ப இதுக்கு பின்னாடி இந்த வரலாறு யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முஃபஸ்ஸிர்கள் விளக்குகிற போது, வேத வியாக்கியானிகள் இதை பற்றி சொல்லுகிற போது முனாஃபிக்கின்களை பற்றி தாயத்தை இறங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பாக ஒரு மனிதரை பற்றி இறங்கியது என்று கிதாபுகளில் எழுதப்படுது. அவர் யார் அப்படின்னு கேட்டால்
அவருடைய பெயர் சாலபா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். சாலபா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, யா சாலபா கலீலும் துஅத்தி ஷுக்ரா கைரும் மின் கஸீரின் லா துதீகு. சாலபாவே, கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட பொருளில் நீங்கள் எதற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சு அந்த பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் உங்களை அனுபவிக்க வச்சு, நீங்கள் அந்த பொருளாதாரத்தை நன்றாக அனுபவித்து அதில் சந்தோஷம் அடைந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த பொருளாதாரம் உங்களுடைய பிச்சிலங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு போகிற அது நல்லது, அது நல்லதா? அல்லது உங்களுக்கு எது முடியாதோ, உங்களால் எதை சமாளிக்க முடியாதோ அப்படிப்பட்ட பொருளாதாரம் உங்களுக்கு நல்லதா? இருக்கிறத கொண்டு போதும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. அவர் போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப வந்தார். யாரை சொல்லலாம், பொருளாதாரத்துக்காண்டி துஆ செய்யுங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லா தரதான் தக்கூன மிஸ்லன் நபி, ஒரு நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களே, என்ன மாதிரி நீங்கள் வாழணும்னு பிரியப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் திரும்பவும் சொன்னார், யாரை சொல்ல துஆ செய்யுங்க, எனக்கு பொருளாதாரம் வேணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குனாங்க. யா அல்லாஹ் சாலபாவினுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத் செய் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இவர் சாலபா போயிட்டார். கொஞ்சம் ஆடுகளை அவர் வைத்திருந்தார். அந்த ஆடுகள் ஹதீஸுகளில் எழுதப்படுகிறது புழு மாதிரி வளர்ந்துச்சு. ஒரு புழு ஒரு இடத்துல புழு ஒரு இதில் பொருளில் பிடிச்சிச்சின்னு அது எப்படி வளரும் கடகடன்னு, அதே மாதிரி வளர்ந்துச்சு போயிட்டே இருந்துச்சு. அவருடைய ஆடுகள் பெருத்துச்சு. அவருடைய ஆட்டை வச்சுக்கிட்டு அவரால் ஊரில் இருக்க முடியல. ஊரை விட்டு வெளியே போனார். சப்பப் ஊரினுடைய அவுட்டரில் போய் அதுக்கு ஒரு டென்ட் அடித்து தங்கினார். இப்போ இவரால் வக்துகளுக்கு தொழு வர முடியல. மகரிப் இஷாலாம் இருட்டாயிருது, வந்துட்டு போக முடியல. லுகருக்கும் அசருக்கும் மட்டும் வந்தார். வந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா இவருடைய ஆட்டுக்கு இன்னும் பெருகிச்சு அதையும் விட்டு தாண்டி போனார். ஷப்பாபை விட்டு தாண்டிட்டார். ஊருடைய கடைசி ஊருடைய எல்லையெல்லாம் தாண்டி போயிட்டார். இப்போ வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தார். மற்ற வக்துக்கு அவரால் வர முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, வெள்ளிக்கிழமை வருகிறதும் தடைபட்டு போச்சு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறத்திலிருந்து வருகிற மனிதரிடத்தில் கேட்டாங்க, என்னாச்சு சாலபா, என்னுடைய தோழர் சாலபா எங்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சாலபாவினுடைய பொருளாதாரம் பெருக்கத்தின் காரணமாக அவரால் வர முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வை ஹக் யா சாலபாவுக்கு அந்த கேடை, இப்படி ஒரு நிலைமை அவருக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே ஜக்காத்தினுடைய சட்டம் இறங்குச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு எவ்வளவு ஜக்காத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை 2 பேர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வழியில் சாலபாவும் இன்னொரு சுலைம் என்கிற கூட்டத்தினுடைய ஒரு தோழரும் அந்த பகுதியில் இருந்தார். 2 பேர்ட்டையும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்து விட்டாங்க. அப்போ இவங்க கொண்டு போய் முதல்ல போகிற வழியில் சாலபாட்டை கொடுத்தாங்க. அவர் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தார். இது என்னன்னு கேட்டார். இதேமாதிரி பெருமானார் உங்கள்கிட்ட இருந்து ஜக்காத்து வசூல் பண்ண அனுப்பியிருக்காங்க. வாங்கி அதை பார்த்துட்டு சொன்னார், இது என்ன ஜிஸியா மாதிரி இருக்குது, ஜிஸியா வசூல் பண்ணுவாங்களே வரி, அதே மாதிரி இருக்குது. இன்ஹாதா இல்லா ஜிஸியா இன்ஹாதா இல்லா உஹ்து ஜிஸியத்தின். அவர் சொன்னார், இது ஜிஸியாவினுடைய தங்கை அன்னை மாதிரி இருக்கு, இது என்ன இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி திரும்ப பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துட்டு சொன்னார், சரி நீங்கள் இன்னொருத்தட்ட போய் வாங்கிட்டு வாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு. அவங்க உடனே 2 பேரும் இன்னொருத்தட்ட போனாங்க. அந்த சுலைம் கூட்டத்தார், அவர்கிட்டையும் நிறைய பொருளாதாரம் இருந்துச்சு. அவர்கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுத்தோன்னு அவர் வாங்கி பார்த்தார். ரசூல் அனுப்புனாங்க, இதே மாதிரி சொன்னாங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தன்னிடத்தில் இருந்த மிக உயர்ந்த அந்த ஒட்டகைகள், அந்த பொருட்களை மிக உயர்ந்தது இவங்க போட்டு கொடுத்துருந்ததை விட கூட உள்ளதை கொண்டு வந்து கொடுத்தார். உடனே அவங்க சொன்னாங்க, இதை ரசூல்லா வாங்கிட்டு சொல்லலை, உங்கள்கிட்ட கேட்டது இதுதான் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை நான் வந்து தீபத்தும் நப்ஸ், என்னுடைய மனம் உவந்து இதை தருகிறேன், நீங்கள் கொண்டு போய் ரசூல்லாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே அந்த பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு திரும்ப அவங்க 2 பேரும் வர்ற வழியில் திரும்ப சாலபாவை பார்க்குறாங்க. சாலபாட்டை வந்து சொன்னோன்னா அவர் இப்படி பார்க்குறாரு. ஏற்கனவே தான் வந்துட்டு போனவங்கள வந்தோடனே அந்த பேப்பரை வாங்கி திரும்பவும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொன்னார், இது என்ன ஜிஸியா மாதிரி இருக்குது, வரி மாதிரி இருக்குது, ஒமாகிய இல்லை ஜிஸியா ஒமாகிய இல்லை உஹ்து ஜிஸியத்தின் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு திரும்ப அந்த பேப்பரை கொடுத்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இந்த 2 பேரும் நேராக அவங்க அந்த சுலைமிட்ட கூட்டத்தினுடைய பொருளை வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட வாங்காமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் நிற்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே சொன்னாங்க, வைஹக்கையா சாலபாவே உனக்கு வந்த கேடு என்னன்னு சொன்னாங்க. அவங்க வந்து சொல்லக்கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்போ திரும்ப அந்த சஹாபாக்கள் வராங்க, வந்து அங்கே நடந்த செய்திகளை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்து, இந்த மேலே இந்த நம்ம படித்த ஆயத்து இறங்குறது. ஒமின்ஹும் மன் அஹதல்லாஹ லைன் அதானா மின் ஃபضலிஹ். நபியே சில பேர் உங்களிடத்தில் வந்து உடன்படிக்கை செய்கிறார்கள்,
நம்ம வந்து மின் ஃபதுலி அவன் அல்லாஹ்வினுடைய அருளால் ஏதாவது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லை சத்தக்கண்ண சத்தியமாக கண்டிப்பாக நாங்கள் சதக்கா செய்வோம், நல்லது செய்வோம், பல நக்கூநன்னம் என சாலிகின் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாங்கள் நல்லடியார்களில் இருந்து ஆகிவிடுவோம்னு சொல்கிறாங்க. பலம்ம மின் ஃபதுலி எப்போது அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுக்குறானோ பஹிலூபி அவர்கள் அதில் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். இது வந்து 2-3 சம்பவங்களுக்கு வேறு வேறு நிலைகள்லையும் இந்த செய்தி சொல்லப்படுது. இந்த சாலபாவினுடைய செய்தியிலையும் அதுக்கு கீழே இந்த தகவல்களை எழுதுறாங்க. அப்போ இந்த ஆயத்து இறங்குச்சு. இறங்கின உடனே அந்த சாலபாவினுடைய சொந்தக்காரர்களும் சில பேர் அதில் உட்கார்ந்துருந்தாங்க அந்த கூட்டத்தில். இந்த ஆயத்தை கேட்ட உடனே அவருடைய சொந்தக்காரருக்கு ரொம்ப மனசு ஒழிச்சிருச்சு. பதறி அடித்து எந்திரிச்சு நேராக சாலபாவே உங்களை பற்றி இப்படி ஆயத்து இறங்கிடுச்சு, நீங்கள் ஏன் கேட்டது ரசூல்லா கேட்ட அந்த சதக்காவை அந்த உங்களுடைய ஜக்காத்து பொருளை கொடுக்கல, நீங்கள் உடனே கொடுத்துருக்கலாமே அப்படின்ன உடனே அப்போ அந்த பொருள்களை எடுத்துட்டு வேகமாக சாலபா நேராக பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்த உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கையை காலை பிடிச்சி யார சொல்லலாம் என்னை மன்னிச்சுங்க, என்னுடைய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் ஜக்காத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் உங்களிடத்துலேருந்து வாங்குவதற்கு எனக்கு அதுவும் அனுமதி தரல, எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. அப்போ எடுத்துகிட்டு போயிட்டார். வாங்கலை. அவருடைய எவ்வளோ பிரயாசம் செய்தும் பெருமானார் அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. காலம் மாறுகிறது. பெருமானாருடைய இறப்புக்கு பின்னால் அபூபக்கர் வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள்ட்ட வந்து திரும்பவும் கேட்கிறார். பெருமானார் தான் ஏற்றுக்கல, நீங்கள் இந்த சதக்காவை என்னுடைய ஜக்காத்தை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துலேயும் அதே மாதிரி நடந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துலேயும் வந்தார். யாருமே பெருமானார் ஏற்கலை, நாங்கள் ஏற்க மாட்டோம்ட்டாங்க. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் அவர் மரணம் அடைந்ததாக வரலாறுகளிலே வருகிறது. ரெண்டாவது அவர் பெருமானாருடைய அவர்களை பார்த்த ஒரு சஹாபி தோழர். நம்ம அவருடைய விசேஷத்தில் எந்த ஹுக்கும்களையும் நாம் கொடுக்க முடியாது, இவருக்கு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. நடந்த நிகழ்வு அவர் சார்ந்து இந்த ஆயத்தை இறங்கியிருக்கு, அவருடைய சம்பவமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒழிஞ்சு அதை வந்து நம்ம உடனே தவறாக விளங்கி அவர் இஸ்லாத்தில் மூத்தானாரா, ஒரு சொர்க்கவாதியா நரவா, அதெல்லாம் எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது. ரெண்டாவது சஹாபாக்களுடைய விஷயத்தில் யாரும் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. பெருமானாருடைய அண்மணியில் இருந்தவர்கள் அடுத்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் அந்த சம்பவத்தை அவர் செய்யவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினார். அப்போ ஜக்காத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறத யார் யாருக்கு அந்த ஜக்காத்துகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அல்லாஹு தஆலா வரலாறுகளை சொல்லுகிறான். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த நிகழ்வை நான் இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். அதில் இதுவும் ஒரு முக்கியமான தகவல்களாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலையின் சால்தகும் லயக்கூலுன இன்னமா குன்னா நஹூது வ நல்அப். பெருமானாருடைய காலத்தில் சில மனிதர்கள், சில முனாஃபிக்குகள் சில விதமான செய்திகளில் ஈடுபட்டார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சில செய்திகளை செஞ்சாங்க. அப்போ திரும்ப அவங்கள கூப்பிட்டு கேட்டால் சொன்னாங்க, நஹூதுன ஜஸ்ட் ஃபார் கிடிங் அப்படின்னு சொன்னான். ஜஸ்ட் ஃபார் கிட்டிங், அதே மாதிரி ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங்னா பெருமானார் விஷயமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு இது எதுக்குப்பா செஞ்ச அப்படின்னு கேட்டால் சும்மா விளையாட்டுங்க, நம்ம சொல்லுவோம்ல சும்மா விளையாட்டா அப்படி சொன்னாங்க, இல்லை தெரியாதுங்க அப்படி சொல்லிவிட்டங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இதே மாதிரி பெருமானாருடைய விஷயத்தில் பேசினார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்து ஆயத்தை இறக்கி விட்டான். எப்படி இறக்குனா, சாதாரணமாகவும் இறக்கல. மூமின்களே சிந்திக்க வேண்டும். பெருமானார்னா யார், சஹாபாக்கள்னா யார், அவங்க விஷயத்தில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு சில பண்புகளை, சில குவாலிட்டியை குர்ஆன் சொல்லி தருகிறது. நம்ம இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தபடியெல்லாம் அவங்களிடத்துல நாம் பேச முடியாது, அவர்களை பற்றி பேச முடியாது, பேசக்கூடாது. கூடாதுங்கிறது மட்டுமல்ல, விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆயத்து சொல்லுகிறது. அல்லாஹ் அதில் சொல்கிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்ஸியூன். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய அத்தாட்சிகளை பற்றியும் அவனுடைய நபிகளை பற்றியுமா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் கிட்டிங்கிறீங்க, ஜஸ்ட் ஃபார் கிட்டிங், ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங் சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? லா தஅததிரு, லா தஅததிரு. அல்லாஹ் சொல்கிறான், டோன்ட் எக்ஸ்கியூஸ். நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, உங்கள் மன்னிப்பே வேண்டவே வேண்டாம். அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் குஃப்ர் செய்து விட்டீர்கள், இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விட்டீர்கள். கது கஃபர்தும் பஅத ஈமான் இன் நஅஃப அன் தாயிஃபத்தின் மின்கும் நுஅதிபு தாயிஃபா. உங்களுடைய சில பாவங்களை நாம் மன்னித்தாலும் சில பாவங்களை நாம் கண்டிப்பாக தண்டிப்போம் அப்படின்னு சொன்னான். அன்னஹும் கானு முஜ்ரிமீன். ஏன்னா அவர்கள் பாவிகள், அவர்கள் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லு. ஆகவே ஷரியத்தை குறித்து, அல்லாஹுவை குறித்து, அல்லாஹ்வினுடைய தூதர்களை குறித்து நாம் வாய்க்கு வந்தபடி யாராவது இது என்னங்க, இது ஆதாரமாங்க, அதாங்க, இது அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நமக்கு என்ன அறிவு தெரியுமோ அந்த இடத்துல நம்ம நின்றுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும், ஷரியத்திற்கும், ரசூலுக்கும், சஹாபாக்களுக்கும், அல்லாஹுக்கும் ஒரு மக்காம் உண்டு, ஒரு லிமிட்டேஷன் உண்டு. நாம் அந்த லிமிட்டை தாண்டினோம்னா இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது,
கஃபர்தும் பாத ஈமானிக்கும், ஒரே வார்த்தையில் எல்லாம் சொல்லிட்டான். ஈமானுக்கு பின்னால் நீங்கள் குஃப்ரு செய்து விட்டீர்கள். முடிச்சு சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டான் அல்லாஹ் தஆலா. எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். நான் அந்த இடத்துல சொல்றேன், நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கூட நீங்க செஞ்ச பாவத்திற்கு தண்டனைகள் உண்டு. அதை கொடுத்துட்டு தான் அப்புறமா மன்னிக்கிறதா இல்லையான்னு நாம் யோசிப்போம். ஏன்னா இது இஸ்லாத்திற்கு பின்னே குஃப்ருக்கு கொண்டு போகிற ஒரு நிலை. அதனால யார் விஷயத்துல என்ன பேசணும் அப்படின்ட்டு மிக தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லு. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. யார் நபின்னா யார், அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை தாண்டி நாம் நம்முடைய விளையாட்டுத்தனமாக பேசுவதை போன்று ஷரியத்திலோ நபியினுடைய விஷயத்திலோ குர்ஆனுடைய விஷயத்திலோ அல்லாஹ்வினுடைய விஷயத்திலோ பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. ஆக இந்த 10வது ஜுஸு இவ்வளவு செய்திகளையும் இவ்வளவு சிந்தனை மாற்றங்களையும் லேஸ் மாசல்ல, ஒரு பெரிய ஒரு சொசைட்டி உருவாக்கத்தில் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ், அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய செய்தியை குர்ஆன் இன்னைக்கு 2020 பேசுவதை போன்று மிக அழகாக பேசுகிறது. இந்த சிந்தனையை உள்வாங்குகிற, புரிந்து கொள்ளுகிற, அதன்படி நடக்கிற, அதன்படி சிந்திக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.